நான் 10,00,000 ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னா, அதாவது மந்த்லி நான் 10,00,000 ப்ராஃபிட் பண்ணால் என்கிட்ட மினிமம் 1Cலேருந்து 2C ப்ராஃபிட், அதாவது கேபிட்டல் இருக்கணும். நான் மாதம் 1,00,000 ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னா 10,00,000லேருந்து 20,00,000 இருக்க முடியும். அப்போ தான் லோ ரிஸ்கில் நம்மளால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கெயினை எடுக்க முடியும். அதே மாதிரி தான் உங்களுடைய கேபிட்டல் சைஸை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய ரிவார்ட் சைஸ் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ நான் அது நிறையா பேருக்கு சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன். பட் அதை நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறீங்களான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், சேர்ந்து பயணிப்போம். நான் சேர்ந்து பயணிக்க தான் சொல்கிறேன். ஸோ அதை கரெக்டாக பண்ணுங்கள், டிசிப்ளினாக பண்ணுங்கள், கண்டிப்பாக ஜெயிக்கலாம். பேராசை இருந்துச்சு அப்படின்னா ட்ரேடிங் ஃபீல்டில் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். பட் எனக்கு பேராசை இல்லை, கரெக்டான ஒரு லெஜிட்டான இன்கம் எனக்கு வேணும், ஒரு மாதம் ஒரு 5 to 10% இன்கம் வேணும் அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த வீடியோ ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். நான் அதை தான் நிறைய டைம் சொல்கிறேன். மைண்ட் கண்ட்ரோல், மைண்ட் ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது ட்ரேடிங் பிஸ்னஸில் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆஃப்டர் தட் நான் ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா, நம்மளுடைய தேஜினியஸோடைய ஃப்ரீ கோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே வரவேற்கக்கூடிய கோர்ஸாக போய்கிட்டு இருக்குது. இன்ன வரைக்கும் நிறைய பீப்புள்ஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நிறைய பீப்புள்ஸோடைய நிலைமையை மாற்றி அவங்கள ப்ராஃபிட் பண்ண வைக்கிறதுனால, ப்ளஸ் அவங்களோட ரிஸ்க் ரிவார்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குது, அவங்க மேலே ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணி திட்ட 3 மாதத்தில் ஒரு நல்ல ரிசல்ட்டை பார்க்குறோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த ஃப்ரீ கோர்சஸோட ஜேர்னியை நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அடுத்த மந்த்தோ இல்லை கரண்ட் பேட்சஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்மளோட அட்மின் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சொல்கிறேன், நம்ம அட்மின் உங்களை வந்து கைட் பண்ணுவாங்க, என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும், எப்பவும் கொடுக்க தான் போகிறோம். ஃப்ரீ கோர்சஸ் அப்படிங்கிறது நிறைய இருக்குது. பட் எனக்கு தேவை ட்ரேட் பண்ண ஒரு டீசெண்டான கேபிட்டல் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்களும் தாராளமாக அந்த ஃப்ரீ கோர்சஸை ஜாயின் பண்ணலாம். ப்ளஸ் நான் டீசெண்டாக ட்ரேட் பண்ணுவேங்கிற மனநிலைமையோடு இருக்கும் அப்படின்னாலும் தாராளமாக ஜாயின் பண்ணலாம்.